பிரெயின் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தலை வெட்டி பார்த்தா பிரெயின் தெரியுது. பட் மைண்ட் எங்க இருக்கு அப்படின்னா தெரியாது. மைண்ட் தெரியாது. யாரையும் காட்ட அதாவது முடியாது. கண்ணுக்கு தெரியாது. ஜபமாகட்டும் மந்திரம் ஆகட்டும் கண்டினியூஸாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மைண்ட் ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகணும். மைண்டு 0 ஆயிருக்கு அப்படின்னா அது மந்திரம் வராது வெளியில். இன்னும் எப்படி தியானம் என்பது எங்கே கிடைக்கும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியோட அவங்க கண்டினியூஸாக பண்ணும்போது ஆரம்ப நிலை தியானம் பண்றாங்க இல்லையா? இப்ப இன்னைக்கு தான் முதல்ல தியானத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. ஏதாவது வளர்ச்சி, ஏதாவது ஒரு அமைதி, ஏதாவது ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தியானம் செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஏதோ ஒன்று அதில் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருந்தால் இங்கே பர்பஸ் ஃபுல்லாகலை, அதுக்கு எனர்ஜி வரல. ஃபைனலாக என்ன ஆகுது, லைஃப் ஃபெயில்யூர் ஆகுது. சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா மாஸ்டர்? எதனால நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம்? சுவாசத்தின் கவனிக்கிறதன் மூலமாக என்ன நடக்குது மாற்றங்கள்? சுவாசத்தின் மீதே எதுக்காக கவனம் செலுத்தணும் அப்படின்னா, சுவாசம் என்பது ஒரு இன்விசிபிள் என்டிட்டி. அதாவது கண் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். நோஸ் அப்படின்னா இங்கே காமிக்கிறோம். நாக்கு அப்படின்னு காமிக்கிறோம். உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே இதை உடலை வெட்டி பார்த்தா எல்லாமே தெரியுது. அதாவது கிட்னி, லங்ஸு, ஹார்ட்டு, ரத்தம், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் இது எல்லாமே. பட் சுவாசம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. எங்கே இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. பட் இல்லையா அப்படின்னா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பிரெயின் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தலை வெட்டி பார்த்தா பிரெயின் தெரியுது. பட் மைண்ட் எங்க இருக்கு அப்படின்னா தெரியாது. அதாவது கண்ணுக்கு தெரியாது. எதுக்காக அப்படின்னா மைண்ட் என்பது பிசிக்கல் என்டிட்டி கிடையாது. நமக்கு 7 உடல்கள் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆன்மீக சாஸ்திரம் யாரெல்லாம் படிச்சாரோ அவங்களுக்கு கேட்டால் டைரெக்டாக சொல்லுவாங்க 7 உடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த 7 உடல்களில் 3வது உடல் தான் மைண்டு. ஆஸ்ட்ரல் பாடி தான் மைண்டு. அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியில் அந்த பாடி, அதாவது அந்த மைண்ட் என்பது இல்லை. ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு இன்விசிபிள், அது தெரியாது. ஸோ இந்த மைண்டு, கண்ணுக்கு தெரியாத இந்த மைண்டு நம்ம எந்த மாதிரியான மிஷின் ஆகட்டும், ஸ்கேனிங் ஆகட்டும், இல்லை வேறு மருந்து மாத்திரை என்ன கொடுத்தாலும் அது கண்ட்ரோல் ஆகாது. அந்த இன்விசிபிள் என்டிட்டியை நம்ம பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இன்விசிபிள் என்டிட்டி நமக்கு வேணும். அந்த இன்னொரு இன்விசிபிள் என்டிட்டி எது அப்படின்னா நம்முடைய சுவாசம். அதுக்காக இந்த சுவாசத்தை நாம் பிடிச்சி கவனித்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்விசிபிள் என்டிட்டியான மனம் அது கண்ட்ரோல் ஆகிடும். கண்ட்ரோல் என்ன, ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சி சத்தம் போடக்கூடாது, ஸ்டாப் பண்ணு அப்படின்ற அந்த மாதிரி கண்ட்ரோல் கிடையாது. அதோட இயல்புக்கு வந்துடும். கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்குது மைண்டு. எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கிட்டே இருக்குது. உருவாக்காது அப்படின்னா கேட்காது. அது ஒரு எண்ணம் திரும்பி உருவாக்காது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு எண்ணமாக மாறி அதை இன்னொரு மாதிரி கிரியேஷன் நடக்கும். அது எதுவுமே கிரியேஷன் பண்ணாமல் எண்ணங்களற்ற நிலையை கொண்டு வரணும் அப்படின்னா சுவாசத்தின் மீது கவனம் செலுத்த இயல்பாக கிரியேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆக்கி எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது வரும். இங்கே கிரியேஷன் அப்படின்னு என்ன, தாட்ஸ் ஆர் திங்ஸ். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இப்போ நாம் ஒரு காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 வாட்டி நினைச்சால் அதுவே எண்ணங்கள் ஜாஸ்தியாக மனசில் இருந்தால் எனக்கு ஒரு அன்னைக்கு கார் வந்துடும். ஸோ அதாவது ஒரு நேரத்தில் அது தாட் எண்ணங்களோட வலிமையினால அது நடக்குது. அது ஒரு பொருளாக மாறுது. ஓகே. அதுக்காக தாட்ஸ் ஆர் திங்ஸ். தாட் என்ன இருக்குதோ, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் என்ன இருக்குதோ அது கிரியேஷன் அப்படின்றது நடக்கும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு கிரியேஷன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் எல்லா எண்ணங்களும் ஸ்டாப் ஆகுது. அங்கே கிரியேஷன் என்பது
சில நேரத்துக்கு ஸ்டாப் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம சுவாசத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்தணும். வேற நீங்க எந்த வழிபாடுகள் செய்தாலும் அது சுவாசத்தை மாதிரி வராது. எல்லா இடத்துலயுமே அங்க மனம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதுக்காக தான் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது மனம் வந்து அமைதி நிலைக்கு திரும்புது. கரெக்ட். அதோட இடத்துக்கே போகுது. நம்மளுடைய உள்முக பயணமாக தான் நம்ம வந்து இந்த சுவாசத்தை வந்து கவனிக்கிறோம். கரெக்ட். இப்போ உலகத்துல பல விதமான முறைகள் இருக்கு. ஒரு சிலர் வந்து உருவ வழிபாடு இருக்கு, நிறைய விதமான மந்திர ஜபங்கள் இருக்கு, தியானத்திலே நிறைய வகைகள் இருக்கு. அப்படி இருக்கும் போது நாம ஏன் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தணும்? ஓகே, அதாவது ஹிந்து மந்திரத்தில் நீங்கள் எது சொன்னாலும் லாஸ்ட்டுக்கு வந்து சாந்தி 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 அப்படின்னு சொல்லி 3 வாட்டி சொல்லுவாங்க. ஏன் ஒரு வாட்டி சொல்லி முடிச்சிடலாமே? ஆனால் 3 வாட்டி ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்று வந்து உடலுக்கு சாந்தி, 2வது வந்து மனசுக்கு சாந்தி, 3வது வந்து ஆன்மாவுக்கு சாந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாம் என்ன வழிபாடுகள் செய்தாலும் இந்த 3 சாந்தியும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பூஜை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காயத்ரி மந்திரம் ஓம் பூர்வோ ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு புஷ்பம் கடவுள் மேலே போடுறோம், கைக்கு சாந்தி இல்லை, கைக்கு ரெஸ்ட் இல்லை, தொண்டை கத்திட்டே இருக்குது, மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கு, அதாவது தொண்டைக்கு ரெஸ்ட் இல்லை. அந்த புஷ்பம் கரெக்டாக அந்த விக்கிரகத்தின் மீது விழுதா அப்படின்னு சொல்லி கண்ணு பார்த்துட்டே இருக்கு, கண்ணுக்கு ரெஸ்ட் இல்லை, மொத்தமாக உடலுக்கு ரெஸ்ட் இல்லை, ஒரு சாந்தி வரல. இந்த ஜபமாகட்டும் மந்திரமாகட்டும் கண்டினியூஸாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மைண்டு ஒர்க் ஆகணும். மைண்டு 0 ஆயிருக்கு அப்படின்னா அது மந்திரம் வராது வெளியில். ஸோ அதாவது மைண்டுக்கு சாந்தி இல்லை. ஓகேவா? ஓகே. ஆன்மாக்கு சாந்தி இருக்கா? இல்லை. இது 2 சாந்தி அடைந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அமைதி அப்படின்றது வருது. ஸோ இதே மாதிரி ஹடயோகம் கண்டினியூஸாக பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாமே போடுவாங்க, ஆசனங்கள் கஷ்டமான போஸ்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அங்கேயா உடலுக்கு ரெஸ்ட் இல்லை, அது யோகா. அது வந்து ஒரு ஆசனங்கள், உடலை வருத்திக்கிட்டு நம்ம. ஆமாம், அது வந்து ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி, உடலுக்கான பயிற்சி. ஸோ அங்கே ரெஸ்ட் இல்லை. நீங்கள் உலகத்தில் எந்த வழிபாடுகள் நீங்கள் பார்த்தாலும் இந்த 3 ஏதாவது வருதா அப்படின்னா வராது. எதில் 3 வருதோ, 3 சாந்திகள், 3 விதமான அமைதிகள் உங்களுக்கு கிடைக்குமோ அதுதான் தியானம். இப்போ நாம் சொல்கிற மூச்சு பயிற்சி, அதாவது மூச்சு காற்றின் மீது கவனம் செலுத்தும் போது இந்த 3 சாந்தி வருதா அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம்? உட்கார்ந்தபடியே அப்படியே அசையாமல் உட்கார்றோம். இதுக்காக நாம் எதுவுமே பூஜை ஆகட்டும், பிரார்த்தனை ஆகட்டும், ஆசனங்கள் ஆகட்டும் எதுவுமே செய்யலை. நம்ம உடல் அமைதியாக உட்கார்ந்துருக்கு. ஸோ உடலுக்கு ஒரு சாந்தி அப்படின்றது கிடைக்குது. சாந்தி என்ன அங்கே ரிலாக்ஸேஷன். ஓகே. ரிலாக்ஸ் எங்கே நடக்குதோ அங்கே இயல்பான ஹீலிங் அப்படின்றது நடக்கும். ஸோ உடலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கும். அப்புறம் மனசில் எந்த விஷயங்களும் ஓடக்கூடாது. நிர்விஷயம் மனஹா அப்படின்னு சொல்கிறோம். மனசில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் எல்லாமே எடுத்துருங்க, ஒரு 0 ஸ்டேட்க்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். 0 ஸ்டேட்டில் என்ன இருக்கும்? சிந்தனைகள் இருக்காது. சிந்தனையற்ற ஒரு நிலைக்கு எங்கே வருவோமோ அங்கே தான் மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கும், அங்கே மனசாந்தி அப்படின்றது கிடைக்குது. இந்த 2 சாந்திகள், உடல் ரிலாக்ஸ் ஆகி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமோ அப்போது ஆன்ம தொடர்பு எங்கே இருக்குமோ அங்கே ஆன்ம ஞானம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஆன்ம ஞானத்துடன் வாழ்க்கை வாழ்ந்தால் அப்போ ஆன்மாக்கு சாந்தி என்பது கிடைக்கும். ஆன்மாக்கு எப்பவுமே அனுபவங்கள் தான் தேவை. அந்த அனுபவங்கள் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிடும், ஆன்ம சாந்தி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுக்காக தியானம் செய்யும்போது இந்த 3 விதமான சாந்தி கிடைச்சால் அமைதியான வாழ்க்கை அப்படின்றது அப்போதான் சொல்கிறார். இந்த 3 சாந்தியில் எது ஒன்று இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் லீடிங் ஏ பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக உங்களுடைய விருப்பம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் இருங்க. பட் தியானம் பண்ணும்போது மட்டும் எந்த விதமான பூஜை ஆகட்டும், ஜபம் ஆகட்டும், ஆசனங்கள் ஆகட்டும் எதுவும் தேவை வராது. இதுதான் உண்மையான தியானம்.
இது நான் சொன்னது கிடையாது, புத்தர் சொன்னது. புத்தர் அரண்மனையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய குருமார்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 குருமார்கள் கிட்ட அவங்க சந்திச்சார். 70 குருமார்கள் கூட அவங்க சந்தித்து அவங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே கேட்டு இவங்க அந்த பயிற்சி செய்யும்போது இது தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறார். தியானத்திற்காக நிறைய பயிற்சி செஞ்சார். ஆனால் ஆரம்பத்தில் 70 குருமார்கள் கிட்ட போகும்போது 70 பயிற்சிகளும் தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சார். எதுக்காக அப்படின்னு 3 சாந்திகளும் கிடைக்கல. எவ்வளோ பயிற்சி செஞ்சார் அப்படின்னா, உணவு விட்டாரு, இந்த உடலுக்கு தேவையான துணி எவ்வளோ தேவையோ அது கூட விட்டாரு, இதுக்கு தேவையான ஒரு மேக்கப் அதுவும் அவருக்கு கண்டுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக விட்டார். மனசில் நான் ஒரு அவர் வந்து மைண்ட் ரிலேட்டடாக நான் ஒரு இளவரசன் அப்படின்ற விஷயமும் அவங்க மறந்துட்டாங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயமும் விட்டாங்க. அதாவது எல்லாமே விட்டுட்டாங்க, ஜீரோ பண்ணுறதுக்காக. மொத்தத்துக்கு இது தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் எப்படி தியானம் என்பது எங்கே கிடைக்கும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியோட அவங்க கண்டினியூஸாக பண்ணும்போது சத்துவே இல்லாமல் ஒரு நேரம் ஆகுது. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து எதுவுமே யோசிக்க முடியாத நிலை, எதுவுமே வேலை செய்ய முடியாத நிலை. அதாவது உடலை சத்து இல்லை, மனசில் எனர்ஜி இல்லை, யோசிக்கிறதுக்கும் எனர்ஜி இல்லை, ஏதாவது வெளியே போய் ஏதாவது பயிற்சி செய்கிறதுக்கு எனர்ஜி இல்லை. இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போது அவருக்கு ஒரே ஒரு கவனம்தான், உள்ளே போகும் மூச்சியும் வெளியே வரும் மூச்சியும் அது மட்டும்தான் தெரியுது. மீதி எல்லாமே யோசிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு முடியல அவருக்கு. அப்போ அந்த மூச்சின் மீது கவனம் அப்படின்றது அப்போதான் அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மூச்சின் மீது கவனம் செலுத்தும் போது தானாக கண்ணு மூடினது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு தியான நிலைக்கு போயிடுச்சு. தியான நிலைக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சு, பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு இரவுலேயே தியான நிலை என்பது அவங்களுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கடந்த பிறவிகள் எல்லாமே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இதுதான் சரியான தியானம் அப்படின்றது அவங்களே இயல்பாக தெரிஞ்சுக்கிட்டார். எங்கிருந்து வந்தது இந்த கடந்த பிறவிகள் எல்லாமே? ஆன்ம ஞானம் என்பது அதுதான். மைண்டு பாடி ரெண்டும் ரிலாக்ஸ் ஆன உடனே ஆன்மாவுக்கு தொடர்பு அப்படின்றது இயல்பாக கிடைக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இயல்பாக புரியும் போது நம்முடைய வாழ்க்கையை முறையே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இதுதான் சரியான முறை, சரியான தியானம். இது கடைபிடித்தால் இந்த 3 விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. ஆரம்ப நிலை தியானம் பண்றாங்க இல்லையா, இப்ப இன்னைக்கு தான் முதல் தியானத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க சார். அதாவது ஒரு நம்ம தியானத்தை ஆரம்பிக்கும் போது அப்போது வரைக்கும் நம்ம செய்யல தியானம். அதாவது நம்முடைய மைண்ட் செட் ஆகட்டும், நம்முடைய உடலுக்கு அவ்வளோ நேரம் உட்காரணும் அப்படின்ற அந்த போஸ்டரில் உட்காரதுக்கான ஒரு பயிற்சி என்பது நம்ம கொடுக்கல. அதுக்காக உடனடியாக அப்படியே நம்ம தியானத்தில் உட்காரும்போது ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ஆகட்டும், செகண்ட் சிட்டிங்கில் ஆகட்டும், நமக்கு உடலுக்கு கொஞ்சம் வலிகள் என்பது வருது. ஏன்னா அப்போது வரைக்கும் அந்த போஸ்டரில் அவ்வளோ தீர்க்க காலமாக நம்ம உட்காரல. ஸோ உட்காரும்போது சில வலிகள் என்பது வருது. வந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ ஃபார் சப்போஸ் என்னோடய வயசு 30 30 நிமிஷம் உட்கார முடியலன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல 10 நிமிஷம் ஆகட்டும் உட்காருங்க. முதல்ல அந்த ஆசன சித்தி அப்படின்றது வரணும். ஆசன சித்தி அப்படின்றது வந்ததுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் கிடையாது, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரு அப்படின்னா நம்முடைய உடல் என்பது நமக்கு கோஆப்ரேட் பண்ணும். அதே மாதிரி உட்கார்ந்த உடனே இப்போது வரைக்கும் நாம் மைண்டு கண்ட்ரோல் அப்படின்ற எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம பேசும்போது கான்சன்ட்ரேஷனோ இல்லை ஏதோ ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டோ நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கிடைக்கும். எண்ணங்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் எல்லாமே வருது.
இது எல்லாம் எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு பயம் வருது, சில பேருக்கு நம்மளால் முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி வரும், எல்லாருக்குமே வருது. ஸோ அது எண்ணங்கள் வந்தால் அப்படியே கட் செய்து திரும்பி நம்முடைய கவனம் சுவாசத்தின் மீது செலுத்தால் ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் எல்லாமே போய் ஒரு அமைதியான நிலைமை கண்டிப்பாக வரும். இன்றைக்கி வரல அப்படின்னா நாளைக்கு நாம் பயிற்சி செய்யும்போது வருது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் உட்காரணும். ஐயோ நேற்று எல்லாம் வரவே இல்லை, இன்றைக்காவது வருமோ அப்படின்ற ஒரு கேள்வியில் உட்காரக்கூடாது. வருது, புத்தருக்கு வந்தது, நிறைய பேருக்கு ஆல்ரெடி இன்ற காலகட்டத்தில் பண்ணுற தியானம் அவங்களுக்கு எல்லாமே அனுபவம் வருது. ஸோ ப்ராசஸ் கரெக்டாக இருக்குது, ப்ராசஸ்னு நம்பணும். நம்பி உட்கார்ந்தா ஒரு 40 நாள், 45 நாள், 48 நாள் இந்த மாதிரி நம்ம பயிற்சி என்பது செய்யும்போது என்றைக்கோ ஒரு அன்னைக்கு நமக்கு கண்டிப்பாக அந்த தியான நிலை அப்படின்றது வருது. 1 மணி நேரம் உட்கார்ந்தா அட்லீஸ்ட் 1 நிமிஷம் எண்ணங்களற்ற நிலை வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் தான். ஓகே, அதுக்காக அவருக்கு அனுபவம் வருதே எனக்கு வரலையே, அவருக்கு எல்லாமே குணமாகுதே எனக்கு குணமாகலையே அப்படின்னு சொல்லி கம்பேரிஷன் வேண்டாம். உட்காருங்க, தியானம் தினமும் செய்யுங்க. தியானத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே வரும், உங்களுக்கு தேவையில்லாத போக வேண்டியது எல்லாமே போகும், உங்கள் கூட இருக்க வேண்டியது மட்டுமே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னா சின்சியாரிட்டி, டெடிகேஷன் என்பது இருக்கணும். அந்த சின்சியராக முறைப்படியாக ஒரு நேரத்தில் உட்காந்து, அந்த ஒரு நேரத்தில்னா உங்களோட ஃப்ரீ டைமில் உட்காந்து தினமும் தியானம் செய்யும்போது இந்த மாதிரி எல்லாம் அதிசயங்கள் எல்லாமே நடக்கும். இங்கே பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வரணும். நிறைய பேர் வாதனை செய்வாங்க. அதாவது சுவாசத்தை கவனித்தா இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு நடக்காதா நடக்குமா அப்படின்றது நீங்கள் பயிற்சி செய்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயிற்சியாக செய்யாமல் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் அப்படியே இருப்போம். ஆமாம், அதுக்காக ட்ரையல் காஸ்ட் நத்திங் அப்படின்னு சொல்லி இருக்குது தான், தெரியும் தான். ஒரு 48 நாள் ட்ரையல் போடுங்க. ஏதாவது வளர்ச்சி, ஏதாவது ஒரு அமைதி, ஏதாவது ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தியானம் செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக என்ன பயிற்சி செய்தாலும் சில நேரம் என்பது ஆகும். ஏன்னா நம்முடைய மைண்டு, நம்முடைய உடல் எல்லாமே அலைன் ஆகும். அந்த அலைன் ஆகிறதுக்காக நேரம் கொடுக்கணும், பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யுங்க, ரிசல்ட் தானாக வருது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யும்போது தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் இருக்கும்போது கட்டாயம் இந்த ஞானம் வந்து நமக்கு கைகூடும். ரொம்ப அழகா வந்து நம்மளுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெளிவரலாம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து இந்த கூட்டு தியானம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டு தியானத்துல உட்காரும் போது நமக்கு இன்னும் சீக்கிரமா வந்து தியான நிலைக்கு போக முடியும், நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது நம்ம என்ன செய்தாலும் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு கம்பெனி கொடுக்குறாரு அப்படின்னா நேரம் நமக்கு சீக்கிரமாக போயிடும். அதுவே ஒருத்தரே உட்காந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாது. செய்ய முடியும், கொஞ்ச நேரம் செய்ய முடியும், அதுக்கப்புறம் செய்ய முடியாது. அதே மாதிரி தியானமும் கூட. தியானம் செய்யும்போது ஒரு 10 பேரோ 20 பேரோ 100 பேரோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் உட்கார்ந்து தியானம் செய்யும்போது நமக்கு எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும். எனர்ஜி ஜாஸ்தி எங்கே இருக்குமோ அங்கே நேரம் என்பது தெரியாது. எனர்ஜி எங்கே கம்மியாக இருக்குமோ அங்கே என்ன மாதிரி மைண்ட் இருக்கும். ஐயோ இன்னும் முடிக்கலையோ, இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா, இன்னும் எத்தனை நாளுப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும் தானே. எதுக்காக அப்படின்னா கண்டினியூஸாக ஒரே வேலை பண்ணும்போது நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஆமாம், மனசுக்கு எப்போவுமே புதுசு வேணும். பழசே இருந்தால் மைண்டில் அது திரும்பி வேறு ஏதாவது இருக்குதோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும். அங்கே எனர்ஜி கம்மியாகிடும். கூட்டத்தில் தியானத்தில் உட்கார்ந்தால் அந்த எனர்ஜி என்பது எப்போவுமே ஹையாகிடும். எனர்ஜி ஜாஸ்தி எங்கே இருக்குமோ அங்கே சீக்கிரமாக எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது கிடைக்கும். எண்ணங்களற்ற நிலை இப்போது சப்போஸ் 1 மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் 1 நிமிஷம் வந்தால் அதுவே பெரிய விஷயம். அதுவே ஒரு 100 பேர் கூட சேர்த்து
முதலாவது சிட்டிங்கில் நீங்கள் உட்கார்ந்தாலும் முதலாவது சிட்டிங்லேயும் உங்களுக்கு 10 நிமிஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னா இத்தனை பேர் மெடிடேஷன் பண்ணும்போது இத்தனை பேருடைய எனர்ஜி கூட நீங்கள் செய்கிறீங்க. ஸோ வீட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க தானே, அவங்க கூடவே உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அது கூட கூட்டு தியானம் தான். ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், ஆஃபீஸில் ஆகட்டும், ஒரு 10 பேரோ 20 பேரோ உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அது கூட கூட்டு தியானம் தான். இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக அந்த எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது கிடைக்கும். எவ்வளோ ஜாஸ்தியாக நமக்கு எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது தியானத்தில் இருக்குமோ அவ்வளோ ஹீலிங் என்பது நடக்கும். சின்ன குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா எல்லாமே சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவங்கள வந்து தியானத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்றது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்க தியானம் பண்ணுறதுக்கு எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, எப்படி உட்கார வைக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லலாம். ஓகே, சின்ன வயசுலேருந்து நாம் தியானம் என்பது சொல்லி கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா ஹேபிட்ஸ் அப்படின்றது அங்கே தான் நமக்கு ஆரம்பமாகும். இப்போ சரியாக சாப்பிடல ஒரு பெரியவர் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியாக பேசலை அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அப்படி தான் அவங்களுக்கு பழக்கம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு தாய் தந்தையாராக ஒரு சரியான அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங், ஒரு காரணத்துடன் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சின்ன வயசில் சொன்னாதான் அது அந்த மைண்ட் செட் அப்படின்றது கிரியேட் ஆகும். நம்ம அப்பா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் தியானம் செய்யும்போது எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அது ஒரு ஆயுதமாக இருக்கும் அவனுக்கு, ஒரு ஆபரணமாக இருக்கும் அவனுக்கு வாழ்க்கையில். அவனுக்கு பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னொருத்தர் மேலே டிபெண்ட்டாக இருப்பான். இன்னொருத்தர் மேலே அப்படின்னா என்ன, ஒரு சின்ன சூழ்நிலை ஏதாவது வந்தது, இது எதுக்காக வந்தது அப்படின்ற ஒரு ஆன்ம ஞானத்துடன் ஆராய்ச்சி பண்ணால் அவனுக்கு சூழ்நிலை புரியுது. இல்லை அப்படின்னா வேற இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த சூழ்நிலை வந்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் மீது டிபெண்ட் ஆகுறாரு. அதே மாதிரி ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இது ரெண்டுத்துக்குமே நம்முடைய எண்ணங்கள் தான் அப்படின்ற விஷயம் அனுபவத்திற்கு கொண்டு வந்துடணும் குழந்தைகளுக்கும். அந்த மாதிரி அனுபவம் வரும்போது இண்டிபெண்ட்டாக இருப்பான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் நம்முடைய ஆரோக்கியம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நான் இந்த மாதிரி இருக்கிறேன், அதுக்காக இந்த மாதிரி ஆயிருக்கு, இங்கே செட் பண்ணால் இந்த ஆரோக்கியம் என்பது செட் ஆகிடும் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் திங்கிங் அப்படின்றது கொண்டு வரும். இந்த சயின்டிஃபிக் திங்கிங் எல்லாமே வெறும் புத்தகங்களை வாசித்தா வராது. புத்தகங்களை வாசித்தா நமக்கு ஞானம் வருது, நாலேஜ் வருது. ஆனால் விஸ்டம் வரணும் அப்படின்னா அனுபவம் வரும். அனுபவம் எப்படி வருது? தியானம் பண்ணால் மட்டுமே வருது. ஆன்ம ஞானம் அப்படின்றது சொல்கிறாரு, சொன்னால் அது புரியாது. நம்முடைய ஆன்ம தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கடந்த பிறவிகளாகட்டும், இந்த பிறவியில் நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரணம் தெரிஞ்சுக்கிறான். ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுபவமாக புரியுது. அந்த மாதிரி அனுபவத்துடன் வாழ்க்கை வளரணும், அவனுடைய வாழ்க்கை வளரணும். அந்த நேரத்தில் மட்டுமே ஹி வில் ஷைன். ஓகே, இப்போ எத்தனை பேர் நான் இன்ஜினியரிங் படிக்கணுமா, டாக்டர் படிக்கணுமா, இல்லை பிகாம் படிக்கணுமா, இல்லை வியாபாரம் பண்ணணுமா, ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் தான். கண்டிப்பா அந்த ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. ஆமா, அந்த குழப்பங்கள் எல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்கு தேவை, அதாவது லைஃப் பர்பஸ் அப்படின்றது அவங்களுக்கு புரியல இருக்காங்க. இப்போ லைஃப் பர்பஸ் என்ன, நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சால் இனியிலிருந்து ஆரம்பமாகும் உங்களுடைய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. கண்டிப்பா நீங்க ஒரு டீச்சராக நீங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் இன்ஜினியரிங்கில் நான் சயின்டிஸ்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணுறாரு, வீட்டில் ஆகட்டும் வெளியில் ஆகட்டும். அந்த மாதிரி இருந்தால் அவன் பர்பஸ் சர்வே ஆகலை. அங்கே அவன் வந்தது காரணம் எல்லாருக்குமே இந்த இசை சொல்லி கொடுக்கணும், ஒரு இசை ஆசிரியராக வரணும் அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஏதோ ஒன்று அதில் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருந்தால் இங்கே பர்பஸ் ஃபுல்லாகலை, அதுக்கு எனர்ஜி வரல. ஃபைனலாக என்ன ஆகுது,
லைஃப் ஃபெயில்யூர் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது? அங்கே எல்லாமே துன்பம் தான். கண்டிப்பா. ஸோ அதுக்காக சின்ன வயசுலேருந்தே எல்லா குழந்தைகளுக்கு தியானம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது கிளியராக தெரியுது. அப்போது யாரா என்ன பண்ணாலும் சரி, அவன் மெக்கானிக்கல் சீட்டு காலியாக இருந்தாலும், டாக்டர் சீட்டு காலியாக இருந்தாலும், லாயர் சீட் காலியாக இருந்தாலும் அங்கே கவனமே போகாது அவனுக்கு. நான் வந்தது ஒரு இசை ஆசிரியராக எல்லாருக்குமே இசை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு, அது மேலே மட்டுமே இருக்குமே கவனம். அந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்டு மைண்ட் அப்படின்றது இருந்தால் அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரியான வாழ்க்கை வாழும்போது 60 வயசில் கூட ஒரு சின்ன வயசு மைண்ட் செட் மாதிரியே ஃபோக்கஸ்டு மைண்ட் இருந்தால் யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. 60 வயசுல நம்மளால ஆனந்தமா வாழ முடியும். அதுக்காக தான் யோகி பாலோன் மக்த வக்த் அப்படின்வாங்க. அதாவது ஒரு யோகி ஒரு சின்ன குழந்தை மாதிரி. ஓகே, குழந்தை அப்படின்னா குழந்தை ஆக்ஷன் மட்டுமே கிடையாது, குழந்தையோட எனர்ஜியும் மெயின்டைன் பண்ணுவாங்க. யோகி பாலோன் மக்த வக்த். ஸோ அதுக்காக சின்ன வயசில் சொல்லி கொடுத்தா அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகுது. இல்லை ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் அப்படின்னா திரும்பி அந்த எனர்ஜி கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரீவைண்ட் யுவர் கம்ப்ளீட் லைஃப். இது கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு திரும்பி அந்த குழந்தை பருவத்துக்கு போய் அந்த எனர்ஜி கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகும். சின்ன வயசுலேயே கொண்டு வரணும் அதெல்லாம். அதுக்காக சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே நம்முடைய தர்மம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது. ஸ்கூலுக்காகட்டும் போய் சொல்லி கொடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இட்ஸ் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இன்றைய குழந்தைகளே நாளை குடிமகன் அப்படின்னு சொல்கிறாரு. டுடேஸ் சில்ட்ரன் ஆர் டுமாரோ சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக இஃப் யூ வாண்ட் டு பி எ பெட்டர் சிட்டிசன் மெடிடேட், டியூன் டுடே இட் செல்ஃப். இன்னைக்கே சரி பண்ணிக்கணும். குழந்தைங்க ரொம்ப அழகா அவங்க ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டோட இருக்கணும், ரொம்ப தெளிவா அவங்களோட முடிவை அவங்களே எடுக்கணும். ஸோ லைஃப் பர்பஸ், நம்ம அவங்களோட லைஃப் பர்பஸை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தியானம் இவ்வளோ உதவி செய்யுது அப்படின்னும் போது கட்டாயம் நம்ம எல்லாருமே நம்மளோட குழந்தைங்களுக்கு அந்த தியானத்தை சொல்லி கொடுக்கணும். கரெக்ட். தியானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க மாஸ்டர். இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன தகவல் இருக்கு அப்படின்றத. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தகவல் ஒன்று தான். நடந்தது ஆல்ரெடி போயாச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். தியானம் என்பது இப்போதான் உங்களுக்கு புரியுது அப்படின்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. தியானம் செய்கிறது யாருக்கும் இன்னொருத்தருக்காக நாம் செய்ய மாட்டோம், நமக்காக நாம் செய்கிறோம் தியானம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் டே அண்ட் நைட்டு நாம் எல்லாருக்குமே சேவை என்பது செலுத்துகிறோம். எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும், எந்த வியாபாரம் பண்ணாலும், வீட்டில் இல்லத்தரசியாக இருந்தாலும், ரிட்டையர்டு பர்சனாக வீட்டில் இருந்தாலும், நீங்கள் ஏதோ ஒரு சேவை என்பது யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணுறீங்க. பட் நமக்காக நாம் சேவை என்பது செய்கிறது மறந்துட்டோம். ஏன்னா யாரும் சொல்ல, மற்றவர்களுக்கு செய்யலை அப்படின்னா அவங்கள ஏதாவது திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாழ்க்கை வாழ்கிறோம். நமக்கு நாம் சேவை செய்யலை அப்படின்னா நம்மளையும் நாம் திட்டிக்க மாட்டோம். அதுக்காக ஒரு பாசிட்டிவாக இங்கே இருக்குது. அதுக்காக நமக்கு நாம் சேவை என்பது செய்யலை. நமக்கு நாம் சேவை என்பது செய்யணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறது? தியானம் மட்டும் செய்யணும். தியானம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்குள்ள நாம் பயணம் என்பது செய்கிறோம். நம்ம பற்றி நமக்கு தெரிய வருது. நாம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிய வருது. ஃபிசிக்கல் பாடி மைண்டு ரெண்டு ரிலாக்ஸ் ஆகும்போது நல்ல ஆரோக்கியம் அமைதி என்பது வருது. இதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ் நாம் செய்ய வேண்டிய சேவை என்பது. நமக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு சேவை ஏதாவது ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னா அது வெறும் தியானம். அதற்காக தியானம் ஆரம்பிக்கல அப்படின்னா இன்றைக்கே ஆரம்பம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் தியானம் செய்கிறீங்க அப்படின்னா தினமும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். தினமும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுடைய வயசு எவ்வளோ வருடங்களோ அத்தனை நிமிடங்கள் கண்டிப்பாக உட்காந்து தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்கள் தியானம் செய்தால் இந்த உலக நன்மை என்பது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.
you will be a responsible citizen through meditation. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா அழகா தியானத்தை பத்தின நிறைய விளக்கங்கள், என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். ரொம்ப நன்றி. வணக்கம். Thank you, madam. Thank you, masters.